வணக்கம். என் பேர் உமா மகேஸ்வரி. நான் செங்கல்பட்டு மாவட்டம் பெரும்பாக்கம் பிரைமரி ஹெல்த் சென்டர் அதில் கிராம சுகாதார செவிலியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்களோட ஒர்க் என்னன்னா, நாங்கள் கர்ப்பிணிகளுக்கும் குழந்தைகளுக்கும் சேவை செய்கிறது எங்களோட ஒர்க்காக இருக்கும். கர்ப்பிணிகள் மாசமாக இருக்காங்கன்னா அவங்கள முறையே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான ஹெல்த்து சம்மந்தமான எல்லா கேரும் நாங்கள் கொடுத்துருவோம். ப்ளஸ் குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு தேவையான எல்லா தடுப்பூசியும் நாங்கள் தான் போடுவோம். இது நாங்கள் ஏரியாலையும் ஒர்க் பண்ணுவோம், பிரைமரி ஹெல்த் சென்டர்லையும் ஒர்க் பண்ணுவோம். இது எங்களோட ஒர்க்கு. இதுக்கான அவார்டு இங்கே ட்வின்டெக் அகாடமி அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஹெல்த் கேர் அது சம்மந்தமாக இப்போ பேப்பரில் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தோம். அதை வச்சு தான் நாங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டோம். அதில் எங்களை செலக்ட் பண்ணி நாங்கள் இங்கே 20 பேருக்கு எங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாருமே இங்கே 10 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் முடிச்சவங்க தான் வந்திருக்காங்க. அவங்க 10 வருஷத்துக்கு மேலே முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் இங்கே அவார்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் நாங்கள் எல்லாரும் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு 20 பேரை செலக்ட் பண்ணி இன்னைக்கு எங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிறந்த செவிலியருக்காக அவார்டுன்னு சொல்லிட்டு இப்போ வேர்ல்டு நர்சஸ் டேக்காக அவார்டு கொடுக்க போகிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த நிறுவனம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இன்னைக்கு அந்த 5ஆம் தேதி இந்த அவார்டு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நான் ஆல்ரெடி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் அவார்டு வாங்கியிருக்கேன். மினிஸ்டர் அவார்டு வாங்கியிருக்கேன். இது எனக்கு 2வது அவார்டு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அவார்டு நான் வாங்கினதுக்கு. ஏன்னா இதெல்லாம் ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி தானே. நம்ம லைஃப்பில் இது ஒரு பெரிய விஷயம். எங்கள் கிராம சுகாதார செவிலியரில் அவார்டுன்றதே ஒரு பெரிய விஷயம். அதில் இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம். நன்றிங்க. வணக்கம். என்னோட பெயர் ஜெகதா. நான் திருநெல்வேலியில் 21 வருஷமா விஹெச்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். பாளையங்கோட்டை பிளாக்ல, அதாவது ரெட்டியார்பட்டி பிஹெச்சி பிளாக் பிஹெச்சி, கீழ்நத்த அடிஷனல் பிஹெச்சி வில்லேஜ் ஹெல்த் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னோட இதில் மெட்டர்னல் டெத்து கிடையாது, இன்ஃபென்ட் டெத்து கிடையாது. ஹை ரிஸ்க் மதர்ஸ்லாம் அவ்வளவு இதாக ஃபாலோ பண்ணி அவங்கள கரெக்டாக கைட் பண்ணி கொண்டு போனனால அந்த மெட்டர்னல் டெத்து இன்ஃபென்ட் டெத்தை இது பண்ணுறோம். அதுக்கு எங்களுடைய அதிகாரிகள் இப்போ வந்திருக்கிற டெப்டி டைரக்டர் திருமதி கீதா ராணி மேடமும் எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க. எதுனாலுமே ஹை ரிஸ்க் கேஸ்னால் எங்கள்கிட்ட சொல்லுங்கள், அந்த கேர் கரெக்டாக கொடுக்குறோம் அப்படிங்கிறத. அந்த வேலையை நாங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தோம். இந்த பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட பில்லரே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. சொல்லி வேலை பழுவுகளை அதிகரிக்கிறாங்க. ஆனாலும் அதை நாங்கள் இன்பத்தோட ஏற்றுக்கொள்கிறோம். மற்றபடி இந்த கர்ப்பிணிகளுக்குள்ள MRMBS டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம், அதுக்கும் நாங்கள் தான் எல்லாமே இது பண்ணி கொடுக்குறோம். அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது கொஞ்சம் பிரச்சனைகள் வருது, பணங்கள் வராமல் இருக்குது. அதையும் எங்களுக்கு அப்பப்போ இது பண்ணி லிங்க் எல்லாம் அனுப்பி விட்டு இங்கே நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கிறோம். இப்போ ட்வின் கேர், அதாவது இன்னைக்கு மிட்வைஃபரி டே. அது சார் இப்போ மகாலிங்க சார் ட்வின்டெக் ஹெல்த் கேர் அகாடமிலேருந்து எங்களை நிறைய எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் தெரியல, அதில் ஒரு 20 செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் வந்திருக்கிறாங்க. அது கவுன்சிலிங் இதில் அடிப்படையில் தான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு முதல்ல மனமாற நன்றியை தெரிவித்துக்கிறோம். ட்வின்டெக் ஹெல்த் கேர் அகாடமி சார் மென்மேலும் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பண்ணணும். அவங்களுடைய இதுலேயே இது பண்ணணும். நீண்ட காலம் அவங்களுடைய ஒய்ஃபும் இதில் பிஹெச்டா இருக்காங்க. ப்ராக்டிக்கலா உண்மையிலே நான் இது பெரிய விஷயமா நினைச்சேன். சாரோட மிஸ்ஸஸ் அவங்க பேர் என்ன, ஜெயலட்சுமி மேம், அந்த சிஸ்டர் இதுல ஒர்க் பண்றதுனால அவங்களுக்கு ப்ராக்டிக்கலா அந்த கஷ்டங்கள் பூரா தெரியும். அதனாலதான் ஸ்பெசிபிக்கா இதை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுலயும் சார் சொன்னாங்க நிறைய எதிர்ப்பு எல்லாம் அதையும் தாண்டி சார் ரொம்ப நீட்டா அழகா செஞ்சிருக்காங்க. இதுல சீஃப் கெஸ்டா வந்த இளங்கோ சார், அவங்களும் நல்ல ஃபேமிலியோட இது பண்ணாங்க. ஒரு ப்ரொஃபசர் ராமகிருஷ்ணன் சார், அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இல்லை, இன்னைக்கு மிட்வைஃபரி டேனால எங்களுக்கு நாங்கெல்லாம் மிட்வைஃபரி முன்னால எல்லாம் அதான் ஏனம் தானே, ஸோ மெட்டர்னிஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ வில்லேஜ் ஹெல்த் நர்ஸாக இருக்கும். இந்த டேல கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சார் அட்வான்ஸா பண்ணாலும் அந்த மிட்வைஃபரி டேல கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வணக்கம். தமிழகம் முழுவதிலும் இருந்து எல்லா மாவட்டங்களிலிருந்தும் இந்த ட்வின்டெக் அகாடமி அதிலிருந்து தனியார் நிறுவனத்தின் மூலமாக சிறந்த செவிலியருக்கான விருதை, அதுவும் கிராம சுகாதார செவிலியருக்கு கொடுக்கறது இதுதான் 2வது முறை. முதல்ல கொடுத்தது கொரோனா பீரியட்ல கொடுத்துட்டாங்க, அதனால ஆன்லைன்ல எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க.
இப்போ வந்து 70க்கும் மேற்பட்டவர்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுல சிறந்த செவிலியர்களுக்காக 20 பேரை செலக்ட் பண்ணி அவர்களுக்கு ஒரு அவார்டோ அதற்கான ஊக்கத்தொகையும் கொடுத்துருக்காங்க. நம்ம ராமகிருஷ்ண சாரும் அவர்களோட டீமு, அதுல மகாலிங்க சாரு எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமா செயல்படுறாங்க. இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒண்ணு இருக்கு. விஹெச்என்னாலே யாருமே மதிக்காத இந்த காலத்துல இவங்க விஹெச்எனுக்குன்னு தனியா அவார்டு கொடுக்கறது மிகவும் பாராட்டுக்குரிய செய்தியா இருக்கு. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுல சிறப்பு விருந்தினரா இம்ப்ரஸ் இளங்கோ அவர்கள் வந்திருந்து பரிசளித்தாங்க. அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்க வந்து இன்றைக்கு கிராம சுகாதார செவிலியர்கள் வந்து ரூரல்ல எங்க கிராம பஞ்சாயத்து ஒரு விஹெச்னுக்கும் உண்டு. அவங்கள வந்து அந்த மலைவாழ் பகுதி, பஸ் வசதி இல்லாத இடம், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து வேலை செய்யற ஒரு விஹெச்என்களை வந்து தேர்ந்தெடுத்து அவர்களை ஊக்குவிக்கும் வகையில இந்த டிவின்டெக் அகாடமி வந்து நமக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க என்பது வந்து ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அவர்களுக்கு வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.